வன்னிமைந்தன் குடிகாரன் குடியை பற்றி உரைக்கின்ற மக்கள் சேவை நாயகன் அர்ச்சுனா ராமநாதன். வன்னிமைந்தனாக என்னால் தான் பாராளுமன்றம் சொன்னேன். வன்னிமைந்தனுடைய டிக்டாக் தளம் எதிரிடக்கும் என்பன, யூடியூப் என்பன அவருக்கு பலமான உதவிகளை புரிந்தன. அவர் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்பதற்கு காரணம் வன்னிமைந்தன். அந்த வேட்பாளர் தெரிவில் இந்த அனைத்தையும் செய்தது நான். ஆனால் வன்னிமைந்தன் குடிகாரன் என என்று தனது நேரலையூடாக அவர் தெரிவித்திருக்கிறார். சரி, வன்னிமைந்தன் குடித்துவிட்டு பேசுகிறான் குடிகாரன் என்றால் வன்னிமைந்தன் குடிக்கின்ற அந்த ஆதாரத்தை போடுங்கள். சரி, வன்னிமைந்தன் குடித்ததென்றால் அவர் என்னதை குடித்தால், எந்த போதையை குடித்தார், அதை பெயரை சொல்லுங்கள், அந்த ஆதாரத்தை போடுங்கள். பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் உங்களை தெரிவு செய்து பாராளுமன்றம் அனுப்பியது மக்கள் சேவைக்கா, அல்லது பிறர் குடிக்கிறார்கள், வெறிக்கிறார்கள், அவன் சாமான், இவன் சீமான், இப்படி மயிராண்டி என்று அவதூறா பேசுவதற்கா? நீங்கள் முதலில் படித்தவரா? அப்படி படித்தவர் என்றால் தமிழருடைய கலை பண்பாட்டுக்கு அடிப்படையில் ஒரு பொதுவில் இருந்து உங்களைப் போல் இப்படி பேசுவதா? ஒரு பெண் பிள்ளையினுடைய சிறுநீரை எடுத்து தெளி என்கிறீர்கள், வன்னிமைந்தன் குடிகாரன் என்கிறீர்கள், பேர்ந்து அவரை தங்கத்தை துரோகி என்கிறீர்கள், இல்லை அப்படி நான் சொல்லவில்லை என்கிறீர்கள். உங்களுக்கு உண்மையில் என்னதான் பிரச்சனை? ஒரு சுய நினைவுடன் இருந்து ஒருவர் பேசுகிறாரா என்பது உங்களது பேச்சினூடாக தெரிகிறது. நீங்கள் யார்? பாராளுமன்றத்துக்கு மக்கள் அனுப்பி வைத்தது மக்கள் சேவை செய்வதற்கா? இவ்வாறான காவாலி பேச்சுக்களை பேசிக்கொண்டு திரிவதற்கா? ஆடம்பரமான வாழ்க்கை, கூலிங் கிளாஸ், குழு ஜெக்கெட், இத்தனையும் மாட்டிக்கொண்டு உங்களுக்கு சுகபோல்க வாழ்க்கை, கோடிக்கணக்காக பணம் வருகை தந்திருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இவங்களுடைய வாய்ஸ் பேங்க், சம்பந்த் பேங்க், பேங்க் ஆஃப் சுழலூடாக பணம் வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆக வரவில்லை என்கிறீர்கள். உங்கள் வங்கி கணக்கை ஓப்பன் பண்ணி காட்டுங்கள் மறுக்கிறீர்கள். நீங்கள் தானே குற்றமற்றவர், நீங்கள் தானே நிரபராதி, நீங்கள் தானே மகா உத்தமர். நீங்கள் குடிப்பதில்லை, வெறுப்பதில்லை, கேவலமான பேசுகள் பேசுவதில்லை. அப்படி மிகச் சிறந்த ஆளுமை உள்ள ஒருவர் நீங்கள். 3 மொழிகளில் பேசக்கூடிய ஒருவர், அமெரிக்கா இங்கிலீஷ் பேசக்கூடியவர், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசக்கூடியவர், மிகச் சிறந்த ஒரு வாய் வல்லமை பொருந்தியவர் நீங்கள். மிகவும் அற்புதமானவர், ஒரு அழகானவர், ஒரு கம்பீரமானவர், திறந்த அரசியல் பேச்சாளர். கிட்டண்ணாவை காட்டி கொடுத்தது குட்டிமணி தங்கத்துறை என்ற சிறந்த வரலாற்றை சொல்லியவர் நீங்கள். தமிழ் தேசிய பேசுகிற நீங்கள் மாவீர நாளுக்கு போய் 15-20 விளக்கேற்றி இருக்கிறீர்கள். முள்ளுவாய்க்காலில் ஓடி அங்கே ஓடு அழுதிருக்கிறீர்கள். எதையும் செய்யாமல் தமிழ் தேசிய பேசுகிற நீங்கள் வன்னிமைந்தன் குடிகாரன் என்கிறீர்களே, அப்படியா ஐயா? எப்போ குடித்தேன், எப்படி குடித்தேன், என்னதை குடித்தேன், ஒருமுறை காட்டுங்கள் ஐயா. உங்களை மாதிரி ரெஸ்டாரண்ட்ல இருந்து நான் தமிழேண்டா, இந்த பைன் கப்பு பாரு, இங்கே பாரு என்று சொல்லி எந்த பேச்சு? முதல் மனிதனாக இருக்க பழகுகள் அர்ச்சுனா. உங்களது இழிவான பேச்சு, உங்களது நடவடிக்கை, உங்களுக்கு இப்போ 5 வருஷத்துக்கு என்ன தூக்கலாது, 60 இருக்கிறார், என்ன விழுத்தலாத நினைப்பு. கெதியில் விரைவில் கடவுள் இருக்கிறான். உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுக்கும் நீங்களும் உங்கள் அண்ணாவும் விரைவில் அதற்கான விளைவுகளை சந்திப்பீர்கள். பாருங்கள், கடவுள் ஒருவன் விட மாட்டான். அநீதிக்கு வர்றவனும் அக்கிரமம் செய்கிறவனையும் கேடு செய்து கொண்டிருப்பவனையும் ஒருபோதும் கடவுள் விட மாட்டான். அதற்கான பலனை அனுபவிப்பீர்கள். நீங்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறீர்கள், எத்தனை பேரை மிக கேவலமாக செய்திருக்கிறீர்கள். அடே நான் துரோகியாடாப்ப நீ யார்? யார் அர்ச்சுனா? நீ யார்? நீ நான் துரோகியாடா நீ யார்? நான் குடிகாரடாப்ப நீ யார்? குடிச்சு போட்டு பார்த்த மாதிரி இல்லை, நான் பேய மயிராண்டி நான் பேசி வந்துடுறேன். வெக்கமா இல்லை சொல்றதுக்கு? மனுஷனா இருக்கப்பல ஐயா, நாகரிகமா இருக்கப்பல. வார்த்தைகளை பாருங்க. நன்றி உறவுகளே. இன்று இதைத்தான் பேச போற. டிக்டாக்கில் வாருங்கள், பேசுவோம். இணைப்பு கமெண்ட் பகுதியிலே வழங்கப்படுகிறது, வாருங்கள்.